இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். இ-ஹெயிலிங் ஓட்டுநர்களுக்கான பூடி 95 ஒதுக்கீட்டை 800 லிட்டர்களாக உயர்த்த அரசாங்கம் தயார். அன்வார் அறிவிப்பு. பூடி 95 திட்டத்தின் கீழ் இ-ஹெயிலிங் வாகன ஓட்டுநர்களுக்கான மாதாந்திர அளவை 800 லிட்டர்களாக உயர்த்த அரசாங்கம் தயாராகி வருவதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். தற்போது அவர்கள் மாதந்தோறும் 600 லிட்டர்கள் பெற்று வரும் நிலையில் 58,000 ஓட்டுநர்கள் இதன் மூலம் பயனடைந்துள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் இ-ஹெயிலிங் துறையை சேர்ந்த சிலர் மாதந்தோறும் 600 லிட்டர்கள் போதுமானதாக இல்லை என்று கூறி வருவதாகவும் அன்வார் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று பிரதமருக்கான கேள்வி நேரத்தில் இது குறித்து பேசிய அன்வார், மாதந்தோறும் 600 லிட்டர்கள் அவர்களுக்கு போதுமானதாக இல்லை என்பது உறுதியானால் அதனை உயர்த்துவதற்கான நடவடிக்கையை அரசாங்கம் மேற்கொள்ளும் என்றும் தெரிவித்துள்ளார். இது 5000 கிலோமீட்டர்களை உள்ளடக்கியது என்று கூறியுள்ள அன்வார், விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது என்றும் தெரிவித்துள்ளார். ரேபிட் கேஎல் ரயில் ஒன்று தீப்பற்றி எரிவது போல் நேற்று சமூக ஊடகங்களில் பரவிய காணொலி போலியானது என்று பொது போக்குவரத்து சேவைகளை நிர்வகிக்கும் நிறுவனமான பிரசாரானா மலேசியா பிர்ஹாட் விளக்கமளித்துள்ளது. அம்பாங் எல்ஆர்டி வழித்தடத்தில் செல்லும் ரயில் ஒன்று தீப்பற்றியதாக கூறப்பட்ட அக்காணொலி டிக்டாக் உள்ளிட்ட சமூக ஊடகங்களில் பரவியதால் மக்கள் அதிர்ச்சிக்குள்ளாயினர். இந்நிலையில் அப்படி ஒரு சம்பவம் நடக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்தியுள்ள பிரசரானா, அனைத்து ரயில் சேவைகளும் எந்த ஒரு இடையூறும் இன்றி வழக்கமாக செயல்பட்டு வருவதாக தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இதுபோன்ற போலி காணொலிகளை பரப்பி மக்கள் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பிரசரானா எச்சரித்துள்ளது. கடந்த மாதம் சனாவாங்கில் உள்ள பள்ளி ஒன்றின் கழிப்பறையில் சுயநினைவின்றி கிடந்த 10 வயது மாணவர் மரணமடைந்த சம்பவத்தில் நீதி கேட்டு அவரது குடும்பத்தினர் முறையிட்டு வருகின்றனர். இச்சம்பவம் நடந்து 1 மாதத்திற்கு மேலாகியும் இதுவரை பிரேத பரிசோதனை அறிக்கையை தவிர வேறு எந்த தகவலையும் பெற்றோர் பெறவில்லை என்று அவர்களது குடும்ப வழக்கறிஞர் முகமது யாசித் முகமது சலீம் தெரிவித்துள்ளார். கழுத்தில் ஏற்பட்ட அழுத்தம் காரணமாக அம்மாணவர் இறந்துள்ளது பிரேத பரிசோதனையில் உறுதியாகியுள்ள நிலையில் இறப்பிற்கான உண்மையான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் இவ்வழக்கு தொடர்பாக அப்பள்ளியை சேர்ந்த 49 சாட்சிகளிடம் போலீசார் விசாரணை நடத்தியுள்ள நிலையில் அதன் தொடர்ச்சியாக இவ்வழக்கு மரண விசாரணை நீதிமன்றத்தில் விசாரணை செய்யப்பட வேண்டும் என்றும் முகமது யாசித் வலியுறுத்தியுள்ளார். ஜொஹோர் மாநிலம் சகாமாட் ஜமந்தா பகுதியில் நேற்று இரவு சிறிய அளவிலான நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக மலேசிய வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியா தெரிவித்துள்ளது. நேற்று திங்கட்கிழமை இரவு 7:55 மணியளவில் ரிக்டர் அளவுகோலில் 2.7 பதிவான இந்த நிலநடுக்கம் சகமாட்டில் இருந்து மேற்கே சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவிலும் 10 கிலோமீட்டர் ஆழத்திலும் பதிவாகியுள்ளதாக மெட் மலேசியா வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அதேவேளையில் சகமாட் மற்றும் அருகிலுள்ள பகுதிகளில் இந்த நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் உணரப்பட்டதாகவும் மெட் மலேசியா தெரிவித்துள்ளது. டுரியான் துங்காலில் நீச்சல் குளம் ஒன்றில் மூழ்கி 3 வயது சிறுவன் பலியான சம்பவத்தில் அவரது பெற்றோர் விசாரணைக்கு அழைக்கப்படுவார்கள் என்று அலோர்கஜா போலீசார் தெரிவித்துள்ளனர். பஹாங் தமுர்லோவை சேர்ந்த அந்த பெற்றோர் மற்றும் 7 குடும்பங்கள் கடந்த நவம்பர் 1ஆம் தேதி இரவு தங்குமிடம் ஒன்றில் குடும்ப தினம் கொண்டாடி கொண்டிருந்த வேளையில் அச்சிறுவன் நீச்சல் குளத்தில் மூழ்கி இறந்ததாக நம்பப்படுகின்றது. இவ்வழக்கு குழந்தைகள் சட்டம் 2001 பிரிவு 31(1)(a) இன் கீழ் பெற்றோரின் அலட்சியத்தால் மரணம் நிகழ்ந்துள்ளது என வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக அலோர்கஜா மாவட்ட காவல்துறை தலைமை துணை கண்காணிப்பாளர் அஸ்ருல் முகமது தெரிவித்துள்ளார். பாங்கியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் வீடொன்றில் அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ் என்ற ஊக்க மருந்துகளை சட்டவிரோதமாக விற்பனை செய்து வந்த கும்பலை போலீசார் கைது செய்துள்ளனர். சிலாங்கூர் சுகாதாரத்துறை மற்றும் மருந்தக அமலாக்க பிரிவு அதிகாரிகள் போலீசாருடன் இணைந்து நேற்று திங்கட்கிழமை கில்லான் உட்பட 5 இடங்களில் இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டனர்.
இந்த நடவடிக்கையில் சுமார் 3 மில்லியன் ரிங்கெட் மதிப்பில் 500க்கும் அதிகமான சட்டவிரோத மருந்து பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். பறிமுதல் செய்யப்பட்ட மருந்துகள் தசைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தும் ஊக்க மருந்துகளாக பயன்படுத்தப்படுபவை என்று ஸ்லாங்கூர் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ஜெர்மனி மற்றும் பிரிட்டன் நாடுகளில் தயாரிக்கப்பட்டுள்ள அம்மருந்துகள் சட்டவிரோதமாக மலேசியாவிற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். பிலிப்பீன்ஸ் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள தீனோ புயலின் காரணமாக நேற்று திங்கட்கிழமை இரவு கொத்தகினபாலு சர்வதேச விமான நிலையத்தில் விமான சேவைகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டன. கோலாலம்பூரை நோக்கி செல்லும் பல விமானங்கள் குறிப்பிடத்தக்க அளவில் தாமதமானதுடன் சில விமானங்கள் பல மணி நேரம் புறப்படாமல் இருந்தன. இதனால் பயணிகள் மிகவும் சிரமத்திற்குள்ளாயினர். இந்நிலையில் சண்டாகான் மற்றும் தாவா போன்ற சபா மாநிலத்திற்குள் இயங்கும் விமான சேவைகள் பாதிக்கப்படவில்லை என்று கொத்தகினபாலுவில் உள்ள மலேசிய ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் பெர்ஹாட் தெரிவித்துள்ளது. தீனோ புயல் நேரடியாக சபா வான்வழி பாதையை தாக்கவில்லை என்றாலும் கூட அண்டை நாடுகளில் ஏற்பட்டுள்ள வானிலை மாற்றம் மற்றும் விமான போக்குவரத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் காரணமாக அட்டவணைகள் தாமதமடைந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. என்ற நுண்ணறிவு இன்றைய காலத்துல நம்மளோட வேலைகளை எளிதாக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கருவியா மாறிடுச்சு. உற்பத்தி, வணிக சேவை, சுகாதாரம், கல்வி, தகவல் தொழில்நுட்பம், போக்குவரத்து, காவல்துறைன்னு கிட்டத்தட்ட மனிதனின் வேலைகளை சுலபமாக்கும் வகையில எல்லா துறைகளிலும் இந்த AI பயன்பாடு வந்துருச்சு. ஆனா ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க, AI மனிதன் இல்ல. நீங்க டைப் பண்ற ஒவ்வொரு வார்த்தையும் அதோட மெமரியில சேர்த்து வைக்கப்படுது. AI தன்னுடைய உரிமையாளரையே மிரட்டியதா அண்மையில கூட செய்தி வந்துச்சு. அதனால அடையாள அட்டை, பேங்க் ஸ்டேட்மெண்ட், பாஸ்வேர்ட், ஃபேமிலி டீடைல்ஸ் இந்த மாதிரி தனிப்பட்ட தகவல்களை ஒருபோதும் AI கிட்ட சொல்லாதீங்க. குறிப்பா உங்களுடைய தனிப்பட்ட ரகசியங்களை AI கிட்ட பகிராதீங்க. ஒரு முறை உங்களோட தகவல் வெளியாச்சுன்னா அதை மீட்க முடியாது. அதுவே உங்க பாதுகாப்புக்கும் தனி உரிமைக்கும் ஆபத்தா மாற வாய்ப்பு உள்ளது. AI புத்திசாலித்தனமா பயன்படுத்துங்க. உங்களுடைய வேலைக்கு உதவக்கூடிய ஒரு உதவியாளரா அதை கையாளுங்க. அதே நேரத்துல AI சொல்றதெல்லாம் அப்படியே நம்பாதீங்க. எப்போதுமே சரிபார்த்து மறு உறுதி செஞ்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அதான் AI இருக்க கொடுக்கிற வேலையெல்லாம் நொடி பொழுதுல செஞ்சு கொடுக்குதுன்னு உங்களோட சுய சிந்தனைய தூண்டாம விட்டுறாதீங்க. இயற்கை படைத்த நம்முடைய சிந்தனை தான் நிரந்தரம். மனிதன் படைத்த செயற்கை நுண்ணறிவு நம்முடைய சிந்தனைக்கு உதவுவதற்கு மட்டுமே. AI நம்மை முன்னேற்றும் கருவி. ஆனா நம்முடைய தனி உரிமையை காக்கும் பொறுப்பு நமதே. அதனால சிந்திச்சு பயன்படுத்துங்க, பாதுகாப்பா இருங்க. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.